எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆலு பராத்தா பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இப்போ நம்ம ஆலு பராத்தாக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2.5 கப்பு இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். எண்ணெய் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கிளறிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் முதல்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா அமுத்தி உங்கள் 4 விரலால் நல்லா அமுத்தி விடுங்க. அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஆகும். உங்களுக்கு சப்பாத்தி போடுறப்ப நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க. இது நல்லா பிசைங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பிசைய நல்லா சாஃப்ட் கொடுக்கும் உங்களுக்கு சப்பாத்தி. இப்போ பிசைஞ்சாச்சு மாவு. ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு பார்க்கலாம். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா திருவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துங்க. அதில் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சாதாரண மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுங்க. கொஞ்சோண்டு சாட் மசாலா 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து உப்பு. இது எல்லாத்தையும் போட்டுங்க. கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங்க்கு ஆலு பராத்தாவில். அதனால் இந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையும் நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுருங்க. இப்போ நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாமா? இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவுலேருந்து ஒரு உருண்டை மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், மாவு ஃபஸ்ட்டு தொட்டுங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா தொட்டுட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கிண்ணம் மாதிரி வரணும். அப்படியே ஒரு கிண்ணம், ஒரு பவுல் மாதிரி அப்படியே 2 கையால் அப்படியே ஒரு கிண்ணம் மாதிரி, நம்ம கொழுக்கட்டைக்கு மோதகம்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி தான் ஒரு கிண்ணம் மாதிரி, ஒரு கிண்ணம் ஷேப்புக்கு அப்படியே கொண்டு வந்துடுங்க. அப்படியே கொஞ்சமாக அப்படியே 2 கையால். அதுலேருந்து எவ்வளோ ஸ்டஃபிங், எப்போதுமே ஸ்டஃப்டு பராத்தாஸ்க்கு வந்து ஸ்டஃபிங் வந்து நல்லா நம்ம மாவு எடுக்கிற அளவுக்கு வந்து உருண்டையும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் உருண்டை வந்து பெருசாக எடுத்துகிட்டு ஸ்டஃபிங் கம்மியாக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அது மேலேயே கொஞ்சோண்டு கோதுமை மாவு போட்டு அப்படியே இது மாதிரி அப்படியே சீல் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணுங்கள். அப்படியே எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணி அப்படியே சீல் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம மாவில் திருப்பியும் 2 வாட்டி அப்படியே தொட்டு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணோம், நம்ம ரோல் பண்ண வேண்டியதுதான். அப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அப்படியே லைட்டாக அப்படியே ரோல் பண்ணோங்க. ரொம்ப அழுத்தக்கூடாது. லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அவ்வளோதான். ரொம்ப அழுத்துனீங்கன்னா ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஜாஸ்தி மாவு இருந்துச்சுன்னா அதை அப்படியே தட்டி எடுத்துடணும். அப்படியே அதை கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம். டவாவில் போட்டாச்சு. இப்போ நான் கொஞ்சம் வந்து நல்லா வேகணும். ஏன்னா சப்பாத்தி வந்து கொஞ்சம் வேகணும். எப்போதுமே கல் வந்து சூடாக இருக்கணுங்க சப்பாத்தி போடுறப்ப. நல்லா அடியில் வந்து கொஞ்சம் வேகணும். லைட்டாக ப்ரௌன் வரும்போது தான் நீங்கள் திருப்பி விடணும். லைட்டாக புளியாக வரும் பார்த்தீங்களா, ப்ரௌன் ஸ்பாட்ஸு, அந்த டைமில் வந்து திருப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி வரும்போது திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ திருப்பியும் அதே மாதிரி டைம் கொடுங்க பின்னாடி பக்கம்.
இப்போ என்ன பண்ணுங்கள், 2 பக்கமும் திருப்பியாச்சு. 2 பக்கமும் திருப்பினதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எப்போதுமே ஸ்டஃப்டு பராத்தாஸ்க்கெல்லாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக தாங்க ஊற்றி ஆகணும். அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து கஞ்சத்தனம் பார்க்கக்கூடாதுங்க. கஞ்சத்தனம்னு சொல்ல மாட்டேன், சில பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க. அதனால் பராத்தாஸ்க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா விட்டால் தான் நல்லாங்க இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க எண்ணெயை. 2 ஸ்பூன் தான் நான் விட்டுருக்கேன். நல்லா இப்படி 2 பக்கமும் நல்லா திருப்பி விடணுங்க. டக்கு டக்குன்னு திருப்பி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. நல்லா டக்குன்னு திருப்பி இந்த ஓரத்துலலாம் நல்லா வேகணும். அதனால் அதெல்லாம் நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் இது மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். நீங்கள் நல்லா திருப்பி அவ்வளோதான். இந்த சப்பாத்தி வந்து ஆலு ஸ்டஃப்டு பராத்தா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கணும். 2 பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரணும் அப்படியே. அவ்வளோதான், உங்கள் ஸ்டஃப்டு பராத்தா ஆலு பராத்தா ரெடி. இப்போ எடுத்து வச்சோன்னே என்ன பண்ணணும், சுட பட்டர் வந்து 1 ஸ்பூன் பட்டர் வந்து போட்டுடணும். அது அப்படியே அந்த சூட்லேயே அப்படியே உருகிடும். இதெல்லாம் நல்லா வின்டர் சீசனில் வந்து இந்த மாதிரி பராத்தாஸ்லாம் செஞ்சிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. இந்த சம்மர் சீசனில் சாப்பிட்றதோட வின்டர் சீசனில் இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நார்த் சைடில் செஞ்சு சுட உடனே பட்டர் வந்து மேலே போட்டுருவாங்க. அப்படியே இது உருகி வந்து சாப்பிடும்போது சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு ரெடிங்க, நம்ம ஆலு ஸ்டஃப்டு பராத்தா. சைட் டிஷ் வந்து ரைத்தா வச்சுருக்கேங்க. அதில் வந்து வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு சாட் மசாலா, கொஞ்சோண்டு சில்லி பவுடரு, உப்பு, இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பராத்தாக்கு வந்து ரைத்தாவே தான் நல்ல காம்பினேஷனுங்க. வேறு எதுவும் தேவையில்லை சைட் டிஷ்ஷு. ரைத்தா தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எப்போதும் சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.